3 நிமிஷம் ஆகுது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் ஆகுது. நிறுத்திடு. அது வரையில அடுத்த பேர்லாம் சொல்கிறாங்க. அந்த என்ன ஒரு இது வந்து தகடி தென்பண்ணை ஆறு பார்த்திங்கன்னா அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நிறைய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் அரசு என்ன பேச பாருங்க, சும்மா கப்புன்னு பிடிக்கிறாரு பாருங்க. மீன் இல்லாமல் ஒரு குட்டியில் எவ்வளோ நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க, ஒரு 1 ஹவரா. இப்போ தான் வந்தால் ஒரு 3 மீன் கிட்ட பிடிச்சாச்சு கப்புன்னு. இதில் வந்து நேக்கு தாங்க முக்கியம். ரொம்பவும் உஷாராக இது பண்ணணும். அது ஒரு தக்கை கட்டியிருப்பாங்க பாருங்க, இல்லையா? ஒரு அடிக்கிட்ட வந்து தக்கை கட்டியிருப்பாங்க. 2 முள் யூஸ் பண்ணுறாங்க இவர் இந்த தூண்டிலில். அப்புறம் அந்த நாக்கு பூச்சி முள் தெரியாமல் இது பண்ணணும். இப்போ இந்த நாக்கு உள்ளே விழுந்துருச்சிங்களா? இப்போ அந்த தக்கை வந்து பார்த்திங்கன்னா அசைகிறது உங்களுக்கே தெரியும். அப்போ தான் இல்லை ஆயிடுச்சு. இப்போ வந்து புழு மீன் வந்து புழு மட்டும் லேசாக சீனிட்டு போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நாக்கு பூச்சி சாப்பிட்டு போயிடுச்சு போல். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்போ தூண்டில் போட்டாச்சு. இப்போ தான் வந்தோம், வாங்க பார்த்து. இப்போ பாருங்கள், இந்த டைம் பிடிச்சிட்டாருன்னா பாருங்கள் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் சதற விட்டாலும் மீன் வந்து அந்த புழுவை சாப்பிட்டுட்டு போயிடும். இது கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதில் வந்து இந்த நேக்கு இருக்கணும். அந்த தக்கை வந்து அசையும் போதே கரெக்டாக மூவ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தக்கை விழுது பார்த்தீங்களா பாருங்கள், எவ்வளோ 3 முறைக்கு மேலே மிஸ் ஆகிடுச்சு.